அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவனும் செய்யாத சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய சீமான் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றவன் பொதுக்கூட்டங்கள் போட்டு மேடையில் பேசுவான். அதற்கு பிறகு மக்களை நேரில் சென்று அவங்களுடைய குறையை கேட்பான். அது மட்டும் இல்லாமல் மக்களை கவர்றதுக்காக என்னென்ன முயற்சிகளை பண்ண முடியுமோ அவை அத்தனையுமே பண்ணுவான். ஆனா முதல் தடவையாக ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றவன் முழுக்க மாணவர்கள் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதிகமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அதற்கு பிறகு மாணவர்களை எங்கெங்கெல்லாம் சந்திக்க முடியுமோ அவர்களோட எங்கெங்கெல்லாம் உரையாட முடியுமோ அவை அனைத்து இடங்கள்லையுமே மாணவர்களோடு உரையாடுறதுக்காகவே சீமான் பாத்தீங்கன்னா அதிகமான நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா பிற அரசியல்வாதிகளை ரொம்பவே பொறாமைப்படக்கூடிய விஷயமாகவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா சீமான ஒரு அரசியல் தலைவனாக மட்டும் கருதாம தன்னுடைய சொந்த அண்ணனாகவும் ஒரு படைத்தலைவன் அப்படின்ற போக்குல பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா மழலை பாசறை அப்படின்றதுல ஆரம்பிச்சு இளைஞர் பாசறை அப்படின்ற வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. மழலை பாசறையில 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்குமே அவங்களாகவே ஆர்வமாக கட்சியில இணைத்துக் கொள்றதும் நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்டங்களை கலந்து கொள்றதும் சீமானுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்கறதும் அப்படின்னு ஆரம்பிச்சு வேற எந்த ஒரு கட்சிக்குமே நடக்காத விஷயங்கள்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கு. அத்தனையுமே சீமான் அவர்கள் மாணவர்களிடம் அதிகமாக உரையாடுனதும் மாணவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு நேரடியாக களத்தில் இறங்கி தெரிஞ்சுக்கிட்டதும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஒரு விளைவாக தான் தற்போது மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு தன்னுடைய முழு ஆதரவுமே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல சீமானே எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுவே ஒரு உலக சாதனையாக மாறும் அப்படின்றதா இருக்கு. தற்போது அதிகமாக கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்ற ஒரே அரசியல் தலைவனாக சீமான் அவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு. இதுதான் பாத்தீங்கன்னா தற்போது உலக சாதனையாகவும் மாறி இருக்கு. இந்த ஒரு விஷயத்திற்காக விருது கொடுப்பாங்களா அப்படின்னு இன்னும் தெரிய வராத நிலையில இந்த ஒரு சாதனை அப்படின்றது பிற அரசியல் தலைவர்கள் செய்யாத ஒரு சாதனை அப்படின்றதுனால சீமானுக்கு பாத்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இவை அனைத்து தளங்களிலுமே அதிகமாக வரவேற்பு கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு சீமானுக்கு விருது கொடுப்பாங்களா அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். மாணவர்களோட சீமான் உரையாடின ஒவ்வொரு தருணமும் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு அரசியல் மேல உள்ள புரிதலை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அரசியல் அப்படின்னாலே ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அனைவருமே ஒவ்வொரு மனுஷனுமே அரசியல் பேசணும் அப்படின்னு யோசிக்க வச்சதே நாம் தமிழ் கட்சியும் சீமானும் தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வையை சீமான் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. வெறும் கட்சி ஆரம்பிச்சோம் கட்சி நடத்தினோம் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு மனுஷனுமே அரசியல் பேசணும், அரசியல் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத சீமான் தான் உணர்த்திருக்காரு. ஒரு 13 ஆண்டு காலங்கள்ல நாம் தமிழ் கட்சி அப்படின்றது அசுரத்தனமாக வளர்ந்திருக்கு அப்படின்றத கள நிலவரமாகவே இருக்கு. இந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது 24 தேர்தலில் அவருக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை சம்பாதிச்சு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமானுக்கு கொடுக்க போற இந்த ஒரு விருதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.